Hi friends, welcome back to React series. இதுவரைக்கும் பார்த்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. அது ஏன் நான் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லாமல் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணாமல் நம்ம கண்டென்ட்டை டைனமிக்காக மாற்றிருப்போம். அதே மாதிரி நிறைய லாஜிக்ஸ் எழுதியிருப்போம் கரெக்டாக. ஸோ அதனால தான் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்குற எபிசோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணியிருக்க போகுதுன்னா, சூப்பரான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான், வேறு எதுவும் இல்லை, ரியாக்ட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ட் ஆர் ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிள் தாங்க. அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு யூசர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, எதெல்லாம் கண்ணால் பார்க்குறாங்களோ அதான் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ்ன்ற அந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறாங்க. அது ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு லைப்ரரி, சரியா. ஸோ அப்போ இது உருவாக்குனது யார், ஸோ இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணது யார் அப்படின்னா ஃபேஸ்புக் தான். ஸோ ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுற ஜார்டன் வாக்குன்ற ஒரு டெவலப்பர் தான் என்ன பண்ணார்னா இதை டெவலப் பண்ணார். எந்த இயரில், 2013. ஓகேவா. ஸோ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, ஏன் ரியாக்டை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு சொல்கிறாங்க, இது ஏன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டுறாங்க. அப்போது லைப்ரரிக்கு ஃப்ரேம் ஒர்க்கில் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. ஸோ சிம்பிள் தான். ஃப்ரேம் ஒர்க்குன்றது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டூல்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டூல் பாக்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டூல் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேனர் இருக்கும், ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், ஹேமர் இருக்கும், மெஷரிங் டேப் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு டூல் பாக்ஸில் இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, செட் ஆஃப் டூல்ஸ். இதுவே வந்து லைப்ரரின்றது என்னென்னா, ஒரே ஒரு டூல் தான் வந்து லைப்ரரின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அடிஷ்னலாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுது. அப்போது எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, எது ஒரு நல்ல கம்பெனியோ அந்த பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவரை சூஸ் பண்ணுறது தான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் தான். எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து ஒரு டூல் பாக்ஸ்லேருந்து எடுக்காமல் வேறு நிறைய தேட போகிறேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டூல், அதான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ சிம்பிள் தான். ஃப்ரேம் ஒர்க்குன்றது செட் ஆஃப் டூல்ஸ், லைப்ரரின்றது ஒரு டூல் தான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து எதுக்கு வந்து ரியாக்ட் ஜேஎஸை கொண்டு வந்தாங்க, ஸோ அது தெரியணும்ல கிளியராக. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் ரியாக்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. எந்த மாதிரினா, இப்போது ஒரு டாமை வந்து டேரெக்டாக வந்து மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாம்ன்றது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம் இல்லையா, ப்ரௌசரில் வந்து என்னோட அப்ளிகேஷன் நான் வந்து ரன் பண்ணும்போது, ஐ மீன் HTML ஃபைல் நான் ரன் பண்ணும்போது அங்கே ஒரு டாம் ட்ரீ வந்து க்ரியேட் ஆகும் என்னோட வெப்சைட்டில். ஓகேவா. ஸோ அந்த டாம் ட்ரீயை பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது திரும்ப அந்த டாம் ட்ரீ என்ன ஆகும், ரீக்ரியேட் ஆகும். ஸோ ரீக்ரியேட் ஆகிறது மூலிமா திரும்ப எனக்கு என்ன ஆகும், ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணாலுமே அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கிறனால அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டாக அடி வாங்குச்சு. இப்போது உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் தானே உருவாக்குனாங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்ளிகேஷனாக தான் பரவாயில்ல. ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போனாங்களா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும், அந்த மாதிரி டேரெக்டாக வந்து டாமை மேனிபுலேட் பண்ணும்போது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கொஞ்சம் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ்ன்றதை ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது கொண்டு வந்ததுலேருந்து டேரெக்டாக டாமை மேனிபுலேட் பண்ணுறது மூலிமா ரியாக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வர்ச்சுவல் டாம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரியாக்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் பில்ட் பண்ணுறது இல்லாமல் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் ஆகும், சரியா. ஸோ அதை பற்றி கிளியராக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ மெயினாக இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சேஞ்சஸ்க்குமே வந்து திரும்ப திரும்ப பேஜ் லோட் ஆகாமல், ஸோ ஒரே ஒரு முறை தான் பேஜ் வந்து எனக்கு சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு பேஜ் வந்து எனக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் மேக் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரியாக்டே வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அதான் இதோட மெயின் மோட்டிவ், சரியா. ஸோ அடுத்து ஏன் இண்டஸ்ட்ரி வந்து மோஸ்ட்டாக மற்ற ஃப்ரேம் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது ஏன் ரியாக்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி வியூ ஜேஎஸ்ன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ ஆங்குலர். ஓகேவா. ஸோ அதே ஆங்குலர் ஜேஎஸ் ஆங்குலர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் ஆங்குலர் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஆங்குலர் யூஸ் பண்ணுறது எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட். ஓகேவா. ஸோ அதனால தான். ஸோ அப்போது ஆங்குலர் ஜேஎஸும் வியூ ஜேஎஸும் அது நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது. பட் ஏன் ரியாக்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரியாக்ட் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது, ஆங்குலரும் வியூ ஜேஎஸ் கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா இதில் டேரெக்டாக வந்து நான் என்ன பண்ணலாம், ரியாக்ட் ஜேஎஸில் HTML டேரெக்டாக எழுதிக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் டேரெக்டாக எழுதிக்கலாம். இது வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, அதே மாதிரி என்னோடய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. ஓகே. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரியாக்ட் வச்சு பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு லைப்ரரி என்ன அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் தான். ஓகேவா. ஈவன் நீங்கள்
பேக்கெண்டில் ஜாவா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை C# யூஸ் பண்ணாலும் சரி, பைத்தான் யூஸ் பண்ணாலும் சரி, PHP எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே சரி, ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ மார்க்கெட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்ட் ஜேசன் அந்த லைப்ரரி தான். சரியா? ஓகே, ரியாக்டில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ப்ரௌசரில் ஒரு வெப்சைட் கேட்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு வெப்சைட் கேட்குறேன் அப்படின்னா ஒரு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவேன், HTTP ரெக்வஸ்ட் அனுப்புவேன். ஸோ ரெக்வஸ்ட் அனுப்புறது மூலிமா வந்து அந்த சர்வர் எனக்கு என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பேஜ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம், நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா திரும்பவும் வந்து பேஜ் லோட் ஆகாது. திரும்பவும் வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பாது. ஸோ நான் டெம்ப்ளேட் சொன்னேன் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் மாறிட்டு இருக்குமே தவிர்த்து ஒவ்வொரு முறையும் வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பாது. ஸோ அதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்போது மல்டி பேஜ் அப்ளிகேஷன் என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ மல்டி பேஜ் அப்ளிகேஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ சொன்னது தான் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஒரு கண்டென்ட் சேஞ்ச் ஆகும்போது திரும்ப எனக்கு என்ன ஆகும், சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி புதுசாக ஒரு HTML பேஜ் ஒன்று வரும், வெப் பேஜ் ஒன்று வரும். ஸோ அதான் மல்டி பேஜ் அப்ளிகேஷன். அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஒன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூனிக் டெக்னாலஜிஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பேஜ் லோட் ஆகுதா. ஸோ லோட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி திரும்ப இந்த பேஜ் வந்து எனக்கு என்ன வருது, சர்வர்லேருந்து வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சொல்யூஷன்ஸில் வெப் டிசைனிங் கிளிக் பண்ணால் திரும்ப எனக்கு என்ன ஆகுது, சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி சர்வர்லேருந்து எனக்கு ஒரு வெப் பேஜ் ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஸ்டூடெண்ட்ஸில் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஒரு லோட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிறது மூலிமா வந்து எனக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மேபி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கூட இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷன் நார்மலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு யூசர்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், எனக்கு லோடிங் டைம் கூட வேண்டாம், டக்குன்னு எனக்கு சேஞ்சஸ் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரியாக்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம், ஒரு வெப்சைட் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவி அப்ளையன்ஸில் ஏதாச்சும் ஒன்று இன்வெர்ட்டர் ஏசி கொடுக்குறோம்னா எங்களுக்கு லோட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியாது. ஸோ டக்குன்னு கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார்மல் ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி என்ன லிங்க் கிளிக் பண்ணுறனோ அது லிங்க்குக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பேஜ் வந்து டக்குன்னு லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுவே என்ன பண்ணுது, இது வந்து ரியாக்ட் வச்சு பண்ண அப்ளிகேஷனால் அந்த ரியாக்டை என்ன பண்ணுது, அந்த கண்டென்ட் வந்து மாற்றிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போது மாறுறதுக்கு பின்னாடி நேவிகேஷன். ஓகேவா? ஸோ நேவிகேஷன் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ நேவிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரியாக்ட் ரவுட்டரும் வந்து இந்த டெம்ப்ளேட் மாறுது இல்லையா, அதுக்கு ஒரு ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் டாம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணுறதுனா கண்டென்ட் மாறுது இல்லையா, பக்காவாக எனக்கு எந்த இடத்துல சேஞ்சஸ் வேணுமோ அதை அப்டேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கிறனால தான் ரியாக்ட் வந்து கொஞ்சம் ஓரளவு டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது மெயினாக எதுக்கு, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஈவன் ரியாக்ட் மாதிரியே தான் ஆங்குலரும் வியூஜேஎஸும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் தான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் ரியாக்டில் யூஸ் பண்ணுறாங்க மற்ற ஃப்ரேம் ஒர்க்காக கம்பேர் பண்ணும்போது. அது என்ன காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்? இப்போ ஆல்ரெடி ஒரு நிறைய டெம்ப்ளேட் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிவி அப்ளைன்ஸில் வந்து ஸோ இப்போ இங்கே ஒரு காம்பனண்ட் ஒன்று ரெண்டாவது. கரெக்டாக? ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சைட் பார் இருக்குது, அதே மாதிரி மேலே நாப் பார் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தானே ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட் பார் வந்து ஒரு டெம்ப்ளேட், ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாப் பார் வந்து ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸில் ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பனண்ட் அது மாதிரி சின்ன காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எல்லா காம்பனண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு ஃபைனலாக இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி இல்லை ஃபேஸ்புக் மாதிரியான லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனாக வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ இது வந்து அதுக்காகவும் தான் சின்ன பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் சின்னதாக நம்ம ஒரு பார்ட்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறது ரீடபிளாகவும் இருக்கும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் நான் டேட்டா வந்து ஷேர் பண்ணனாலுமே ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் ரீயூசபிலிட்டிக்காகவும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நேபாரை திரும்ப ஒரு முறை நான் வந்து ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப என்னோட அப்ளிகேஷனில் எங்கே சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு திரும்ப இன்கேஸ் இந்த நேபார் தேவைப்பட்டது அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட் பார் இப்போ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், ஹோம், கிச்சன் இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டிஷர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பார் அப்படியே தான் இருக்குது, பட் இந்த கண்டென்ட் மட்டும் மாறுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைட் பார் அப்படியே வச்சுட்டு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நான் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டிக்காகவும் தான் இந்த காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். இந்த காம்பனன்ட்ன்றது அது நம்ம கிளியராக வந்து ரியாக்ட் நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். காம்பனன்ட் என்ன இது கிளியராக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ப்ராக்டிக்கலாக. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வர்ச்சுவல் டாம்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் ஓகேவா. ஸோ இன்டர்வியூலையும் வந்து இந்த வர்ச்சுவல் டாம்னு என்னென்னு கேட்பாங்க, வர்ச்சுவல் டாமுக்கும் ரியல் டாமுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் டாம்ன்றது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவல் டாம் இருக்கு இல்லையா, ஸோ நார்மலாக இந்த வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற டாம் ஓகே தானே. ஸோ ப்ரௌசரில் இருக்க டாம் அதான் வந்து ரியல் டாம்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரௌசரில் இருக்க டாமை இந்த ரியாக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காப்பி எடுத்து அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு டாம் ட்ரீ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, வர்ச்சுவல் டாம்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் டாமை தான் வர்ச்சுவல் டாம்னு சொல்லுவாங்க ஓகேவா. சேம் லைக் இப்போ என்னோட ப்ரௌசரில் அப்ளிகேஷன் ரன் பண்ண அப்படின்னா அங்கே எனக்கு என்ன ஆகும், வெப்சைட் டோட்டலாகவே எனக்கு என்ன ஆகும், ஒரு டாம் ட்ரீக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ டாம் ட்ரீ கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த டாம் ட்ரீலேருந்து ரியாக்ட் என்ன பண்ணணும், ஒரு காப்பியாக எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ அந்த காப்பி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வர்ச்சுவல் டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போ ரியல் டாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா திரும்பவும் அந்த டாம் ட்ரீ வந்து க்ரியேட் ஆகும், ஐ மீன் ரீக்ரியேட் ஆகும். ஸோ ரீக்ரியேட் ஆகுது மூலியம் திரும்ப பேஜ் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த வர்ச்சுவல் டாம். ஸோ இந்த வர்ச்சுவல் டாமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இப்போது ரியாக்டை வச்சு என்னோடய அப்ளிகேஷனை ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே எனக்கு வர்ச்சுவல் டாம் ஒன்று க்ரியேட் ஆகுமா, ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அது செப்பரேட்டாக ஒரு சைடில் இருக்கும். திரும்ப இன்கேஸ் அந்த டாமில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா திரும்ப வந்து அது ஒரு பார்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸாக இருக்கிறதும் இப்போ கரண்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பக்காவாக அக்யூரேட்டாக அந்த ஆக்சுவல் டாம் கூட போய்ட்டு அப்டேட் ஆகும் வித்தவுட் லோடிங் பேஜ் ஓகேவா. ஸோ அந்த பேஜ் லோட் ஆகாமலே எனக்கு அந்த கண்டென்ட் மட்டும் அக்யூரேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் ஓகேவா. ஸோ இந்த வர்ச்சுவல் டாம் பின்னாடி ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரீகான்சிலேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. ரீகான்சிலேஷன்றது ஒரு ப்ராசஸ், டிஃபிங் அல்காரிதம்ன்றது என்னென்னா ஒரு மெத்தட், ரீகான்சிலேஷனில் இருக்க ஒரு மெத்தட் ஓகேவா. ஸோ இப்போ ரீகான்சிலேஷன்றது என்னென்னா டோட்டலாகவே அந்த ப்ராசஸ். இப்போ வர்ச்சுவல் டாம் இருக்குது அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக இருக்க வர்ச்சுவல் டாம், கரண்ட்டில் இருக்க வர்ச்சுவல் டாம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு அது எதுக்கு எந்த பார்ட் மட்டும் அப்டேட் பண்ணணுமோ அது எடுத்துகிட்டு போயிட்டு யூஐயில் பக்காவாக அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஆக்சுவல் யூஐனா ப்ரௌசரில் இருக்க டாம். ஸோ அது கூட எடுத்துகிட்டு போயிட்டு பக்காவாக இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்டுன்றது என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா தான் ஓகேவா. ஸோ ரியாக்டில் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணுறது இல்லை ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ரியாக்டில் பேரண்ட்டில் இருந்து சைல்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்டில் இருக்க டேட்டாவை சைல்டு, கிராண்ட் சைல்டு இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராப்ஸ். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்னோடய யூஐயில் ப்ராப்பராக அந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறது தான் வந்து டோட்டலாக இந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்ந்தால் ரீகான்சிலேஷன். ஸோ இந்த டிஃபிங் அல்காரிதம்ன்றது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்க வர்ச்சுவல் டாம், கரண்ட் வெர்ஷனில் இருக்க வர்ச்சுவல் டாம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு மினிமலாக வந்து என்ன சேஞ்சஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரணும் அதை மட்டும் ப்ராப்பராக வந்து எஃபிஷியண்ட்டாக அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வரது தான் இந்த டிஃபிங் அல்காரிதம் சரியா. ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறது, கம்பேர் பண்ணிவிட்டு என்ன ஒரு ஸ்மால் பீஸாக இருந்தால் அந்த ஸ்மால் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து டிஃபிங் அல்காரிதம் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வர்ச்சுவல் டாம். இந்த வர்ச்சுவல் டாம் இருக்கிறனால தான் வந்து எனக்கு வந்து பேஜ் வந்து லோட் ஆகிறது இல்லை, ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இதுதான் ரீசன் ஓகேவா. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் வர்ச்சுவல் டாம்னு ஒரு விஷயம் இருக்கிறனால தான் ரியாக்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் டக்குன்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாலுமே வந்து யூசர் இப்போ இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்துருப்போம்ல, ஸோ இந்த டிவி அண்ட் அப்ளைன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் டாப்லெட் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்ட்டு அந்த கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கும், யூசர் எப்பவுமே வந்து டக்குன்னு அலைவாக வச்சுக்கும் ஓகேவா. மெயின் மோட்டிவே அதுதான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் சரியா. ஸோ இதான் வர்ச்சுவல் டாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா JSXன்னு சொல்லுவாங்க. ஸோ JSX அப்படின்றது என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் XML இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் HTMLனு சொல்லலாம் சரியா. ஸோ இது என்ன JSX அப்படின்னா இப்போ நான் ஒன்று காம்பனண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ காம்பனண்ட்ன்றது இப்போ நம்ம ஆல்ரெடி வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு மாடியூல்னு ஒன்று பார்த்தோம் கரெக்டாக. ஸோ ஒரு மாடியூல்னால் ஒரு JS ஃபைல் ஓகே. அதே மாதிரி தான் ரியாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு JS ஃபைல் இருக்கும், அதை காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எழுதுகிற சின்டெக்ஸ் எல்லாமே வந்து JSXல இருக்கும். JSXன்றது சிம்பிள் தான். நான் ஒரே ஃபைலில் ஒரே JSX அந்த ஃபைல்லே வந்து HTMLலையும் ஜாவாஸ்கிரிப்டையும் சேர்த்து நான் எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இன்னும் எப்படி சொல்கிறது டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. இதான் மெயின் ரீசன், JSX தான் மெயின் ரீசன் ஓகேவா. டேரெக்டாக HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்றா எழுதிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ நீங்கள் இன்கேஸ் HTML ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா கிளியராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலுமே ஓகேவா. ஓகே, மெயினாக அந்த ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது, இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த DOM APIன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரௌசரில். ஸோ அந்த DOM API மூலிமா எனக்கு நிறைய மெத்தட்ஸ் வரும் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் எலமெண்ட்னு ஒரு மெத்தட் வரும், அதுக்கப்புறம் கெட் எலமெண்ட் பை ஐடி, பேரண்ட் நோடு, பேரண்ட் எலமெண்ட், சைல்டு நோட்ஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை வச்சு தான் அதை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதனால் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங். ஸோ டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது என்ன அப்படின்னா
எனக்கு அந்த கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன், யூஐயில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா, திரும்ப ஒவ்வொரு முறையும் நீ HTML இருக்க அந்த டேக்கை வந்து ஐடியை வச்சு இல்லை கிளாஸை வச்சு செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டேரெக்டாக நான் என்ன பண்ணலாம், அந்த HTML அப்படியே எழுதிக்கலாம். டேக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதிட்டு, இன்கேஸ் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷனில் இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற ஒரு வேல்யூ, ஓகேவா, ஏதாச்சும் ஒன்று ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு போய் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் HTML. ஸோ அதுக்கு பேர் தான் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. எந்த ஒரு மெத்தடும் தேவையில்லை. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்ஸ் இருக்குது. ஓகேவா, ரியாக்ட் ஹூக்ஸ். ஸோ இந்த ரியாக்ட் ஹூக்ஸ்ன்றது வந்து என்ன ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் ஒரு பார்ட் இருக்குது, கிளாஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் கிளாஸில் பண்ணுறது எல்லாமே ஃபங்க்ஷனில் இப்போ மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டில் மெயினாக கிளாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காம்பனண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதிலே பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் காம்பனண்ட் ஒன்று, கிளாஸ் காம்பனண்ட் ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா எல்லாத்துக்குமே. எப்படின்னா இப்போது அந்த ஸ்டேட்டுன்னு சொன்னாலே அந்த டேட்டாவை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஃபெச் APIயில் பார்த்தோம் இல்லையா, ப்ராமிஸ், அசிங்க் அவேட், இந்த மாதிரி அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணுறது பார்த்தோம்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க ரியாக்டில். ஓகேவா, ஸோ அந்த சைடு எஃபெக்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது வந்து கிளாஸ் காம்பனண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் போக போக. ஓகேவா, ஸோ அதில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து ஈஸியாக ஃபங்க்ஷன் மூலிமா நான் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த ரியாக்ட் ஹூக்ஸ்ன்றதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஹூக்ஸ்ன்றது ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், கிளாஸ் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்னே புரியாது, பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும். ஓகே, அந்த சைடு எஃபெக்ட்னா என்ன, ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுனா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர் வந்து ரியாக்ட் ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டர்ன்றது எதுக்காக அப்படின்னா நேவிகேஷன் பர்பஸ்க்காக. இப்போ ஆல்ரெடி நான் பண்ணி காமிச்சிற அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு கண்டென்ட் சேஞ்ச் ஆச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகாமல் URL மட்டும் ஸ்லாஷில் வந்து அந்த என் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஐ மீன் அந்த பாத் மட்டும், என் பாயிண்ட் இல்லை, சாரி, APIயில் தான் என் பாயிண்ட்ன்ற அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாத் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கீழே எனக்கு என்ன ஆகும், கண்டென்ட் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரவுட்டரில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு எந்த காம்பனண்ட் எப்போ வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ ரெண்டர் இன் த சென்ஸ் UIயில் வந்து சேஞ்ச் ஆகிறது தான், டிஸ்பிளே ஆகிறது தான். நான் கிளிக் பண்ணுறதுக்கு மூலிமா கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதான் என்ன சொல்ல, ரெண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த ரவுட்டிங்னு ஒரு பார்ட் இருக்கும். அதில் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறதுல எந்த ஒரு பேஜ் வந்து லோட் ஆகணும், எந்த ஒரு காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகணுன்றதை நான் டிஃபைன் பண்ணி வச்சுருவேன். ஸோ டிஃபைன் பண்ணுறது மூலிமா ஒரு முறையும் நான் சர்வர் ரெக்வஸ்ட் அனுப்பாமல் இந்த பாத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், ரியாக்டே வந்து அதை என்ன பண்ணுவோம், அந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ அதான் வந்து மெயினாக ரியாக்ட் ரவுட்டர்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, ரியாக்டில். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய விஷயம் வந்து ரியாக்டில் வந்து பார்க்க போகிறோம் அப்கமிங் எபிசோட்ஸில். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பனண்ட்னா என்ன, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி அதை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெறும் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ஒரு பிளெயின் HTML எப்படி ரியாக்ட் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ ரியாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்குனே செப்பரேட்டாக ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குனே அதுக்கு செப்பரேட்டாக டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, பில்டிங் டூல் இருக்குது. அதை வச்சு நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வெறும் HTML. ஓகேவா, ஸோ ஒரு HTML ரியாக்டை வச்சு அது எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனாக மாற்றுறது. ஓகேவா, ஸோ அது எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஹூக்ஸை பற்றி நல்லா கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்து மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டேட்டுன்னு ஒன்று சொன்னாலே அது மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு லைப்ரரி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிடக்ஸ் டூல் கிட்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த ரிடக்ஸ் டூல் கிட் மூலிமா நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டேட் மேனேஜ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் API இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஃபெச் API பண்ணோம் இல்லையா, பேக் எண்ட்லேருந்து டேட்டாவை ரீட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டாவை ரீட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரது ரிடக்ஸ் டூல் கிட்ட வச்சு நம்ம ரீட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து என்ன மாதிரியான அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்டில் எதிர்பார்க்குறாங்களோ அது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை லேர்ன் பண்ணுறது மூலிமா ஃப்ரெஷர் இல்லை ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் நீங்கள் தைரியமாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா, ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு எபிசோடும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.